வாழைக்காயில் தான் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நாம் வந்து அப்பளத்துலேயே வந்து பஜ்ஜி செய்யலாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா அப்பளம்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயே வந்து நம்ம பஜ்ஜியாக வந்து போட்டு சாப்பிட்லாம். ஒரே 5 நிமிஷத்தில் வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். வெல்கம் டு அவர் சேனல். ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சமையல் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கலக்கிறதுல இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்லேயே வந்து மிளகாய்த்தூள், சால்ட்டு, சமையல் சோடா இது 3மே வந்து சேர்த்து தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் மாவு சேர்த்தும் வந்து மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து கம்மியாக எடுத்துருக்கிறதுனால வந்து சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதனால் வந்து நான் ஆரம்பத்திலே வந்து எல்லாமே ஒட்டுக்காக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது ஒரே ஈவனாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு விழுது வேணுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். டக்குன்னு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மாவுனுடைய பதம் அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கெல்லாம் எப்படி போடுமே அதே மெத்தடு தான். இப்போ அப்பளத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பாதியை வந்து ஒடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாதியை நம்மளுக்கு வந்து உடைச்சி வந்துடும். இதை வந்து மாவில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து அப்பளத்தை வந்து உடைச்சி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து மாவில் வந்து டிப் பண்ணி எண்ணெய் நல்லா சூடு ஏறதும் போட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடு நல்லா ஏறினதுமே வந்து அடுப்பானல் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் கண்டிப்பாக. இல்லைன்னா அப்படியே கரிஞ்சு போயிடும். கலர் வந்து ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி தெரியும். பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி கிடையாதுங்க இது. வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து நம்ம அடுப்பானல் வந்து மீடியமாக வச்சுப்போம். ஆனால் அப்பள பஜ்ஜிக்கு அந்த மாதிரி கிடையாது. அடுப்பானல் வந்து லோ ஃப்ளேமில் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு வந்து அந்த கரிஞ்சு போன மாதிரி வராமல் ஒரே ஈவனாக நம்மளுக்கு வந்து கலர் மாதிரி நல்லா வெந்து கிடைக்கும். ஒரு 3 நிமிஷம் இருந்தாவே போதுங்க. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான். பஜ்ஜி வந்து நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜிக்கும் அப்பளம் பஜ்ஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு வாழைக்காய் இருந்தால் தான் வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நம்ம வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம். அதே போல் அப்பளத்துலேயும் பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம். கத்திரிக்காய், பீர்க்கங்காய் இதில் எல்லாமே வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாங்க. ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே எடுத்துக்கலாம். சூப்பரான அப்பள பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.